ஒரு ஜாதகத்துல எத்தனை கிரகம் நேசமானாலும் லக்னாதிபதி நேசமாகக்கூடாது. சரி, ஓகே. லக்னாதிபதி நேசம் ஆகிருச்சு, என்ன பண்ணலாம்? அப்படின்னா, லக்னம் எங்க போய் நேசமாகுதோ, அந்த பாவகத்தினுடைய உயிர்காரகத்துவம் சரி, அல்லது பொருள் காரகத்துவம் சரி, இது 2யும் அனுபவிக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுவார். பொதுவா லக்னாதிபதி நேசம் பெற்றா, ஏதாவது ஒரு குறைய தாங்கி வாழக்கூடிய தன்மையை தரும். எந்த பாவகத்துல நேசமாகிறாரோ, அந்த பாவகத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து ஜாதகரை குறை சொல்லக்கூடிய சூழ்நிலையை தரும். இப்ப உதாரண ஜாதகத்துல லக்னாதிபதி போய் 7ஆம் இடத்துல நேசமாகி நிக்கிறாரு அப்படின்னா, இவர் திருமண விஷயத்துல இவரை ஒரு குறை சொல்லுவாங்க அப்படிங்கிறது இவரு பிறக்கும் போதே முடிவான விஷயம்தான். சரி, இவருக்கு திருமணமே ஆகாதா அப்படின்னு முடிவு பண்றதுக்கு மற்ற கிரகத்தெல்லாம் பார்க்கணும். இந்த ஜாதகத்துல ராகு கேது அச்சுக்கு வெளியில மனைவியினுடைய கிரகம் தனிச்சு நிக்குது. அப்ப திருமணம் கட்டாயம் தாமதமாகும் அப்படிங்கிறத தீர்க்கமா சொல்லுது. சரி, இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது பலன் பார்க்குறப்ப தெளிவுபடுத்துவோம். உங்க ஜாதகத்துல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, எப்படி சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும், நம்மளுடைய பர்த் சார்ட்னுடைய கொடுப்பனை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.